எல்லாருக்கும் வணக்கம். ஹைட்ராபாத் டம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னா இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்துங்க. பிடிச்சிருந்தா லைக்கை போடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வினிகர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், வினிகர், சால்ட்டு போட்டு பாருங்கள். ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க, தனி மிளகாத்தூள். அப்புறம் 3 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம ஏன்னா தாளிப்புக்கும் போடுவோம், இதுலேயும் போடுறோம், கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ரைஸில் வேறு போடுவோம். கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி போட்டுக்குங்க. ஒரு 250 கிராம் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் தான் இது டேஸ்ட்டு கொடுக்கும், கிரேவியும் நல்லா வரும். நீங்கள் இன்னும் கூட எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்குங்க. நான் இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 6 பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. ஒரு அரை எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சிக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. அது நல்ல வாசனைக்கு கலந்து அதுக்கு மேல்பட்டு நீங்கள் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க, ஊறட்டும். அதுக்கப்புறமா ஒரு பவுல் ஒன்று வச்சு தண்ணி வச்சுருக்கேன். இதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்குங்க. சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இது எதுக்குன்னா, நம்ம ரைஸை தனியாக வடித்து எடுக்க போகிறோம். பாசுமதி ரைஸு நான் 1 கிலோ ஊற வச்சுருக்கேன். இதில் தனியாக வடித்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் அதில் சேர்க்க முடியும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது ஒரு பக்கமாக கொதிக்கட்டும் தண்ணி. 6 வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். இதை நம்ம தனியாக வதக்கணும். பாருங்கள், எல்லாம் போட்டுட்டேன். அது கொஞ்சம் கொதிக்கட்டும். ஒரு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம அந்த அரிசியை அதில் போட்டு நல்லா ஒரு அரை வேக்காடுக்கு வடித்து எடுத்துக்கோங்க. தனியாக வடித்து ஆற வச்சுருங்க. நெய் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய்யும் எண்ணெயும் போடுறது இதில் வாசனையாக இருக்கும். நல்லா சேர்த்துக்குங்க. பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை எல்லாம் கொஞ்சம் இதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா நமக்கு சிக்கன்லேயும் சேர்த்துருக்கோம், இதில் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. அப்புறம் இந்த வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். இதில் இந்த வெங்காயமும் தயிரும் தாங்க இதில் கிரேவியே கொடுக்கும். நல்லா வதக்கிக்குங்க. அதுக்குள்ளே சாதம் வெந்துட்டுருக்கு. இது வெந்த பிற்பாடு தனியாக வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு ஆற வச்சுருங்க. சரிங்களா? பிளேட்டில் போட்டு அரை வேக்காடு தான் வேகணும். நீங்கள் அதிகமாக வேக வச்சிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு போயிடும். அரை வேக்காடு ஏன்னா நம்ம சிக்கனில் போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு டம் போடுவோம், அதுக்காக தான். இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறம் அந்த சிக்கன் நம்ம கிரேவி அதை எடுத்து அதில் போடுங்க. போட்டு நல்லா குக் ஆகட்டும், கலருங்க. பாருங்கள், நல்லா கலந்தவொடனே கிரேவியாக கொதித்த பிற்பாடு இதுலேருந்து பாதியை நீங்கள் பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம 2 டைமாக ரைஸ் போடுவோம். அதில் பாதி எடுத்துருங்க. ஸ்மெல்லு செம்ம சூப்பராக இருக்குங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டோம். நீங்கள் மறக்காமல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ ரைஸ் எடுத்து அதில் போடுங்க. பாதி ரைஸ் போடுங்க மேலே.
திரும்ப திரும்ப சொல்கிறேன், அரிசி வந்து அரை வேக்காடு தான் வேகணும். ஃபுல்லாக குக் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அரை வேக்காடு வெந்த உடனே தான் இதில் சேருங்க. இதில் நீங்கள் 20 நிமிஷம் வேகும், அதனால தான் சொல்கிறேன். போட்டுட்டு திருப்பி அந்த பாதி எடுத்து வச்சிருக்க கிரேவி அது மேலே போடுங்க. அதில் ஃபில் பண்ணுங்கள். போட்டு ஃபில் ஆனோன்னு திருப்பி அந்த ரைஸ் திருப்பி பாதி இருக்குல்ல, அதை எடுத்து அது மேலேயே போடுங்க. இது நல்லா போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது மேலே போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய பிளேட் ஒன்று வச்சு அது மேலே வெயிட்டாக நான் கல் வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு நசுக்கிற கல். உங்களுக்கு அதுக்கேற்ற பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், நெய் கொஞ்சம் மேலே சேர்த்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இது நீங்கள் போய் கடையில் சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட் வராது, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தயிர் பச்சடி பண்ணிக்கலாம். இது டம் போட்டாச்சு. இது 20 நிமிஷம் நம்ம குக் ஆகணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தயிர் பச்சடிக்கு வந்து ஒரு 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இந்த புதினா கொத்தமல்லிலாம் போட்டு இந்த தயிர் பச்சடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பிரியாணிக்கு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அரைச்சாச்சு, ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணுறேங்க. இப்போ பிரியாணியும் ரெடி ஆகிடுச்சு, தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டுட்டோம், நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. இன்னொரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.